இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கோர்லைப்பற்று பிரதேச செயலகத்தின் கலாச்சார உத்தியோகத்தர் திரு பிருந்தாவன் ஐயா அவர்களையும், கோர்லைப்பற்று பிரதேசத்தின் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திரு எழிலவன் அவர்களையும், பேத்தாளை கிராமத்தின் கிராம சேவையாளர் திரு வரதராஜன் ஐயா அவர்களையும், பேத்தாளை கிராமத்தின் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ராணந்தி அம்மணி அவர்களையும் வருக வருக என கருங்காலிச்சோலை வள்ளுவம் மட்டி தொழிலாளர் குடும்ப மேம்பாட்டு அமைப்பின் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர் மரபு. அந்த வகையில் தை திருநாளாம் உழவர் திருநாளை கருங்காலிச்சோலை வள்ளுவம் மட்டி தொழிலாளர் குடும்ப மேம்பாட்டு அமைப்பினராகிய நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடியிருந்தோம். உழவர் திருநாளை தமிழ் மனம் மாறாத வகையில் பாரம்பரிய அம்சங்கள் பொருந்தியவாறு நாம் கொண்டாடியமை இவ்வாண்டிற்கான சிறப்பம்சமாகும். அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் மக்கள் குழுவாக இணைந்து பல்வேறு வகையான பொங்கல்களை பொங்கி உண்டு மகிழ்ந்ததாக அவர்களுடைய வரலாறு சொல்கின்றன. அவற்றிற்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் இம்முறை 9 வகையான பாரம்பரிய பொங்கல்களை பொங்கி படைத்து உண்டு மகிழ்ந்தோம் என்பது மிகவும் சிறப்பானது. நிகழ்வை அலங்கரிக்க எங்களுடைய சிறுவர்களின் திறன்களும் அரங்கேற்றப்பட்டது எங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களாகும். அந்த வகையில் சிறார்களின் குழு நடனங்கள் தமிழர் மரபுகளையும் தமிழர்களின் பாரம்பரிய அம்சங்களையும் ஏந்தியவாறு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படியான தொழில்கள் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளை பறைசாற்றியது. நடனத்திறன் மட்டுமின்றி பேச்சிலும் எங்களுடைய சிறார்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை பேச்சு திறன் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருந்தனர். மூலிகை மருந்துகள் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கு நமது அன்றாட வாழ்வில் இயற்கை மூலிகை மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் முக்கிய அம்சமானது இளம் பெற்றோரின் குழு நடனம் என்பது மிகையாகாது. பச்சரிசி பொங்கலாச்சு பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. தமிழர் எம்முடைய பாரம்பரிய முறையிலான பல்வேறுபட்ட தொழில் அம்சங்கள், எங்களுடைய வாழ்வியலோடு இணைந்த இயற்கை அம்சங்களை எங்களுடைய சிறுவர்களின் குழு நடனங்கள் ஏந்தியவாறே பறைசாற்றப்பட்டன. கருங்காலிச்சோலை கிராமமானது கடல், ஆறு போன்றவற்றை அண்டியதாக காணப்படுகின்றது. இதனை விவரிக்கும் வகையில் மீனவர் நடனமும் அரங்கேற்றப்பட்டது சிறப்பம்சமாகும். தலைமுறைக்கு நமது பண்பாட்டை அறிமுகப்படுத்த இதோ உங்களை கரம் பிடித்து அழைத்துச் செல்லுகின்றோம். வாருங்கள். குறிஞ்சி, உழவர் திருநாளை சிறப்பிக்கும் முகமாக அருவி வெட்டுதல் தொடக்கம் நெல்லை அரிசியாக மாற்றி சமூகத்திற்கு உணவாக வழங்குவது வரை அனைத்தையும் குழு நடனங்களின் மூலம் எங்களுடைய சிறார்கள் வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை பொங்கல் விழாவானது
பெற்றோர், சிறுவர்கள், குடும்பங்கள், முதியவர்கள் என அனைவரது ஒருமித்த ஒத்துழைப்புடன் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. நாட்டும்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. அரிசி வளைஞ்ச ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு, என் அப்பா பிறந்த ஊரு, கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ வறட்சி என்ற பெயரிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் அதில் இறங்கி உள்ளடா விளையும் ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயிகள் மாற்றமடைந்தோம் மானமுள்ள மனுஷ மகளைகளாக அவள போல உங்க சீரும் உங்கி குவிது போல. இது நம்மோட தமிழ் திருநாடு. தாடி தாடி கூடு, இது பொன்னான உலகமே திருநாடு. வறுமை அகற்றி வளம் சேர்க்கும் தமிழ் தைத்திருநாளாம் தைப்பொங்கல் விழாவில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் செந்தமிழ் வணக்கங்கள். தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் ஒரு அறுவடை திருவிழாவாகும். இது உழவர் திருநாள் என்றும் அழைக்கப்படும். தைப்பொங்கலிற்கு முக்கிய சிறப்பம்சங்கள் உண்டு. சூரிய வழிபாடு, பொங்கல் வைத்தல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என்பனவாகும். சூரிய வழிபாடு என்பது மக்கள் தங்களுக்கு நல்ல விளைச்சலை தந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் வைத்தல் என்பது புதிய பானையில் புதிய பச்சரிசி, வெல்லம், பால் மற்றும் நெய் கலந்து பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு பொங்கல் வைப்பார்கள். அதேபோல் மாட்டுப் பொங்கலும் மறுநாள் கொண்டாடப்படுகின்றது. இது விவசாயத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகின்றது. மறுநாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. இது உறவினர்களையும் நண்பர்களையும் நேரில் சென்று சந்தித்து நன்றியை கழித்து கொள்ளும் விதமாகும். தைப்பொங்கலின் 4 நாட்களுள் முதலாவது நாள் போகி பண்டிகை, 2வது நாள் தைப்பொங்கல், 3வது நாள் மாட்டுப்பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கலும் கொண்டாடப்படுகின்றது. தைப்பொங்கல் விழாவின் முக்கியத்துவம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை. தை மாதத்தின் முதல் நாள் மகர ராசிக்குள் சூரியன் உள்நுழைவதையும் குறிக்கின்றது. இது உழைப்பின் மேன்மையையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலையும்